ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் ஃபிஷ் vlog பேசுகிறேன். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, எங்கள் வீடு, எங்கள் மாளிகை, வசந்த மாளிகை, எங்கள் அம்மா அப்பா இருக்கும் வீட்டுக்கு போயிருக்குங்க. அங்கே தாங்க போயிருக்கேன். நாங்கள் வாழ்ந்த வீடுங்க. இந்த முதல்ல இந்த வீடு தாங்க வாழ்ந்தோம். பாம்பன் குந்துகாலில் பாருங்கள். இது எங்கள் அடுப்படி. எங்கள் அம்மா இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மழை காலம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப மண்ணுக்குள்ள பக்கத்துலேயே இருக்கும். தண்ணி விழுகுதுனால யூஸ் பண்ண முடியாது. அந்த காலத்தில் இருந்து இதையும் பராமரித்து இந்த வீட்டையும் இந்த அடுப்படியும் பாதுகாத்துட்டு வராங்க எங்கள் அம்மா அப்பா. பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி என்னென்ன இருக்குன்னு. எங்கள் ஃபோட்டோலாம் இருக்குங்க உள்ளே. நாங்கள் சின்ன பிள்ளை எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்த வீட்டில் நீங்கள் வாங்கின கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இந்த அந்த அனுபவம், இந்த கூரை வீட்டில் வந்து அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு. அது மறக்க முடியாத நினைவுகள் தாங்க. கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து இப்போ எல்லாருமே கல் வீடு சீட்டு வீடுன்னு போட்டாங்க. இப்போ வந்து கூரை வீடு வந்து அதிகமாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் கூரை வீடு தாங்க உடம்புக்கு நல்லது. எல்லாமே கூலிங் தரும். சீட் இருக்காது, ஃபேன் எல்லாமே கூட தூங்கலாம் இருக்கலாம். கொஞ்சம் வெயில் நேரத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். வெயில் நேரத்தில் கரண்ட் இல்லாட்ட கூட நல்லா தூங்குறதுக்கு வந்து இந்த நம்ம வந்து கூரை வீடு தான் நல்லா இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் சீட்டு வீடு காங்கிரீட்டு வீடுனா ரொம்ப கஷ்டம்தாங்க. அது இருக்கவே முடியாது. அதுதாங்க ஒன்று ப்ளஸ் பாயிண்ட். நம்ம கூரை வீட்டில் எப்படினாலும் தூங்கலாம். எப்படினாலும் எந்த மழை காலத்துலேயும் கிச்சன் இருக்கும். எல்லாமே செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. இதுதாங்க எங்கள் ஃபோட்டோ பாருங்கள். வரிசையாக இருக்குது பாருங்கள். இது எங்கள் ஐயா, எங்கள் மாமா, தங்கச்சி. இது வந்து எங்கள் குடும்பம்ங்க. இதாங்க எங்கள் அப்பா அம்மாங்க, எங்கள் தெய்வம். இதாங்க எங்கள் அப்பா அம்மா, நான், எங்கள் தங்கச்சி எல்லோரும் இருக்கோங்க. அண்ணன் எல்லோரும் இருக்கோங்க. பாருங்கள் நீங்களே எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கெத்தாக இருக்கான்னு பாருங்கள். ராஜா எங்கள் அப்பா அம்மா. இது வந்து அந்த ஒரு திருவிழாவுக்கு பகனிவத்துக்கு போனாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா மட்டும் வரல. அதனால் நாங்கள் தனியாக எடுத்தது. அதனால் எடுக்க முடியல. அம்மாவும் சேர்ந்து எடுக்க முடியல. பாருங்கள், எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து சோறு போட்டுக்கிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா பாம்பனுக்கு போனாலே மீன் தாங்க ஃபேமஸ். இங்கே மீன் குழம்பு வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதோட மீன் குழம்பும் கொடுத்துட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாம்பனுக்கு போனாலே எங்கள் அம்மா எனக்குன்னு தனியாக மீன் குழம்பு ரெடி பண்ணி சாப்பாடாவது கொடுத்து விடாட்டாலும். அதுதாங்க எங்கள் அம்மா அப்பா மறக்க முடியாதுங்க. எங்கள் அம்மா அப்பா அப்போ போய் பார்த்துக்குருவேன். பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆனால் ஹாப்பிங்க. பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு, என்னென்ன சாப்பாடுன்னு. மீன் எவ்வளோ மீன் பாருங்கள். பொரிச்ச மீன் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அம்மா. அதாங்க சாப்பிட்டு அதோட வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க. அந்த பாசத்தில் வந்து எங்கள் அம்மாவை அடிச்சுக்கிட முடியாதுங்க. எல்லாருமே அப்படித்தேன். அம்மா அப்பா பொறுத்தவரை அந்த சந்தோஷத்தில் வந்து அந்த அப்பா அம்மா கையால் சாப்பிட்றதாங்க அது ஒரு சந்தோஷம். என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இங்கே சாப்பிட்டாலும் நம்ம அம்மா அப்பா கையில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருப்பாங்க எங்கள் அம்மாவும். நீங்களும் வந்து எந்த குழம்புமே எங்கள் அம்மா அப்பா டேஸ்ட்டாக இருப்பாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் அம்மா அப்பா சாப்பாடு சாப்பிட்டு இருந்தால் அந்த அனுபவம், அந்த டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு லெவலுங்க. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சொல்லுங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா. பாருங்கள் எங்கள் அம்மா குழம்பு ஊற்றிருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். அந்த பாசம் தாங்க வேறு லெவலு. அம்மா எனக்கு மீன் வாங்கி அது குழம்பு வச்சு அதை தூக்குச்சட்டில் ஊற்றி எனக்கு கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு. அந்த பாசம் தாங்க எங்கள் அம்மா அப்பா மறக்கவே முடியாது. என்னத்தை எங்கேயே போனாலும், எந்த உலகம் போனாலும், எங்கே சுற்றினாலும் அப்பா அம்மா மிஞ்சிற தெய்வம் எங்கேயுமே இல்லைங்க. என்னை பொறுத்தல சொல்கிறேன். அப்பா அம்மா அடுத்து தெய்வம், அடுத்து தாங்க எல்லாருமே. என்னை பொறுத்தவரை எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே தெய்வம். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா எனக்கு தெய்வங்க. பாருங்கள் அந்த பாசத்தில் பாருங்கள். அந்த மீனை கூட மிச்சம் இருந்ததை கூட கொடுத்து விட்டாங்க. நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுப்பா, எங்களுக்கு நான் வேணாம் போனால் ஏதாவது பாசத்தை அடிச்சுக்க முடியாதுங்க எங்கள் அப்பா அம்மா. வேறு லெவலுங்க. எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதாங்க அந்த காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ண செல்லு. எங்கள் அப்பா அம்மா இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.
இதெல்லாமுங்க. அதாவது சாப்பாடு, குழம்பு, தேங்காய் கொடுத்தாங்க, அப்புறம் சப்போட்டா பழம் கொடுத்தாங்க. எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அந்த பாசத்தை எங்கள் அம்மா எங்கள் அப்பானா மறக்க முடியாதுங்க. எல்லாருமே மறக்காதீங்க தயவுசெய்து. அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுதாதீங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. அப்பா அம்மாவையும் கஷ்டப்படாமல் அவங்களையும் வச்சுக்கிறங்க. முடிஞ்சவரில் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இருக்கிறத கொடுத்து நல்லா ஹாப்பியாக இருங்க. அவங்கள சந்தோஷம் இருக்கணும். அவங்கள வந்து யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. அப்பா அம்மாவை வந்து பாசமாக வச்சுக்கிறங்க. எல்லோரும் உங்களுக்கு முடிஞ்சதை உதவி செய்யுங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதோ முடிஞ்சதை கஷ்டப்படுத்தாமல் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கிறங்க எல்லாருமே. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்சது. கிளம்பியாச்சு எடுத்துக்கிட்டு. கடைசி பாருங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் வந்து இறங்கியாச்சு பஸ் ஸ்டாண்டில். ராமநாடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு போக வேண்டியதேன். வீட்டுக்கு போய் பார்ப்போம். வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனதுனால வெளியில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்துடுவாங்க. வெயிட்டிங்கில் இருக்குது. குழம்பு வெயிட்டிங்கில் இருக்குது. வேறு பொருள் நான் கொண்டாந்தேன். சப்போட்டா பழம், தேங்காய் இது என்ன கொண்டாந்தேன். உட்காந்துருக்கேன். வந்தவுடனே சரி சாப்பிடுவோம்னு பாருங்கள். இதே மாதிரி இந்த பாசத்தை பற்றி என்ன எங்கள் அம்மாவில் சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா வேறு லெவலுங்க. எல்லார் அப்பா அம்மாவும் நீங்களே நல்லா பார்த்துக்குங்க. நான் நல்லா பார்த்துக்குறேன். எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க அப்பா அம்மாவை. அப்பா அம்மா மட்டும் நல்லா வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.